ஒரு டீச்சரா இருந்துட்டு பெங்களூர்ல பல ஆண்களை ஏமாத்தின ஒரு கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேஸை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்காம இருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும். அப்படி ஏமாந்தவர் தான் மைக்கேல். இவரு ஐடி கம்பெனில பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. இவருடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகள் கூட பெங்களூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இவரு வாழ்ந்துட்டு வராரு. 2 பிள்ளைகள் ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. 3வது பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்க போறாரு. அவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி ப்ரீகேஜி சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அங்க சேர்க்கும் போது இவரும் இவருடைய ஒய்ஃபும் போய் தான் சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு அவங்க வந்துடுறாங்க. அங்க ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இவரு தான் ஸ்கூல்ல கொண்டு போய் அந்த பிள்ளைய விட்டுட்டு ஆபீஸ்க்கு போவாராம். இப்படிதான் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் ஸ்கூல் வாசல்ல இவரு அவருடைய பிள்ளைய கார்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அப்போ அங்கிருந்து வேகமா வந்த டீச்சர், ஹாய் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பிள்ளை ரொம்ப நல்லா படிக்கிறா. அவ ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவளை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை சார் அப்படின்னு நல்ல முறையா பேசிட்டு, சார் உங்க நம்பர் தாங்கல, நான் உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் உங்க பிள்ளைய பத்தி அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை கேட்டு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா அவருடைய பிள்ளைய பத்தி அடிக்கடி அவ பேச ஆரம்பிக்கிறா. அப்படி பேசிட்டு இருந்த கொஞ்ச நாள்லயே இவ அவர்கிட்டயே, சார் நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க ஒர்க் எப்படி போகுது? நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படி இப்படின்னு அக்கறையா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்படி பேசும்போது அவரும் சரி டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இவா, சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு இவா பிளேட்டை போட ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் அவரு இவருடைய வலையில ஈஸியா சிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு தெரியல இதுதான் நமக்கு பெரிய ஆபத்தா பின்னாடி நிற்க போகுதுன்னு. அப்போ அவருக்கு தெரியல. இவா இப்படி பேச மைக்கேலும் சரி நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போக போக, சார் என்னை வெளியே கூட்டு போங்களேன், நம்ம வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்புறமா அவரை வெளியே கூட்டு போக சொல்றா. 2 பேரும் வெளியே போறாங்க, வெளியே சுத்துறாங்க. இப்படி 2 பேரும் அப்பப்போ வெளியே ரகசியமா சந்திக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஸ்ரீதேவி மைக்கேல் கிட்ட, எனக்கு 2 லட்சம் ரூபா அர்ஜென்டா தேவைப்படுது, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. மைக்கேலும் இவ இப்படி கேட்ட உடனே சரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த சேவிங்ஸ்ல எடுத்து கொடுக்கறாரு. ஒய்ஃபுக்கு தெரியாம கொடுக்கறாரு. இவ சொல்றா, நான் ஒரு 3 மாசத்துல உனக்கு தந்துடுவேன், நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறா. இப்படி வாங்கினவா 3 மாசம் கழிச்சு மைக்கேல் கேட்கும்போது, சாரி என்னால இப்போ முடியாது, நான் வேணா ஒன்று பண்றேன், நீ ஸ்கூல் பீஸ் கேட்ட வேண்டாம், நான் அதை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த நேரத்துல அவரை சமாளிக்கிறா. சரி இவ ஸ்கூல் பீஸ் கழிப்பேன் அப்படிங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே இருந்துடுறாரு. ஏன்னா இவ எப்போதுமே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அடிக்கடி இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வராதுமா தான் இருக்காங்க. இவர் கொஞ்சம் ஹார்ஸா கேட்டான்னா இவ இங்க பேசாம போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டோம் இவர் அமைதியாவே அவகிட்ட போயிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. திரும்பவும் அவர்கிட்ட போய், எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா தேவைப்படுது, இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை சரி பண்ணணும், நீ ஒரு 3 லட்சம் ரூபா தந்த அப்படின்னா இந்த ஸ்கூல்ல நீ பார்ட்னரா இருந்துக்கோ, உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துப்போம், ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறா. அப்போ இவர், சரி இப்படி நீ சொன்னா எப்படி நம்புறது, நீ எனக்கு ஒரு சரியான ஒரு அக்ரிமெண்டோ ஏதோ தந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே தரல, அப்புறம் எப்படி நான் உன்னை நம்புறது அப்படிங்கும்போது, வேணா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றா. உடனே மைக்கேல் என்ன பண்றாருன்னா அவருடைய ஒய்ஃபு கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த முறை அவருடைய ஒய்ஃபு கிட்ட இப்படி இந்த டீச்சர் சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல பாதி நமக்கு ஷேர்ல தந்துருவாங்களாம், அதாவது லாபத்துல தருவாங்களாம், நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருடைய ஒய்ஃபும் சரி இது நமக்கு ரெவன்யூ தான், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லிடுறாங்க. அப்போ இவர் அவருடைய சேவிங்ஸ்ல இன்னொரு 3 லட்சத்தை எடுத்து கொடுக்கறாரு. அப்படி கொடுக்கும்போது அவகிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு வாங்கிக்கிறாரு. சரி நம்ம கிட்ட தான் அக்ரிமெண்ட் இருக்கு, இனிமே ஸ்கூல் லாபத்துல நமக்கு பங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தைரியமா இருக்கிறாரு.
அப்படியே ஒரு வருஷம் போகுது. 2024 வருது. அப்போ எல்லாருமே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. அப்போ அதுல இவருக்கு பாதி பைசா இவருக்கு சேரணும். அதாவது லாபத்துல பாதி இவா கொடுக்கணுன்னே பாதி பைசாக்கு இவர் அவ கிட்ட போய் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இவ என்னால தர முடியாது, இது ஸ்கூல் ஃபண்டு, இது ஸ்கூல் அப்டேட் பண்ண தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த நேரத்துலயும் அவரை சமாளிக்கிறா. பட் இவர் அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால இவரும் சரி ஓகே இவ தருவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாவே அப்போ போயிடுறாரு. கொஞ்ச நாள் போகுது. இன்னொரு 1,00,000 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறா. அப்போ அவர் சொல்றாரு, எதுக்கு 1,00,000 வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது, வேற ஒரு ஒர்க்குக்காக நான் வெளியே கடன் வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அப்போ ஸ்கூல்ல லாபத்துல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆல்ரெடி நான் அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, ஸோ நான் அதை கொடுத்துட்டேன், எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த டைமும் ஏமாத்திடுறா. சரி இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பவும் அவர் 1,00,000 எடுத்து கொடுத்துட்றாரு. இப்படி மைக்கேல் கிட்ட ஸ்ரீதேவி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறா. அவரும் ஏமாந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம கிட்ட இவ பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறா, வேற எந்த விஷயமும் நம்ம கிட்ட அவ்வளவா ஒரு விஷயம் இல்லையே, இவ நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றாரு. அப்போ இவர் பணத்தை அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நீ தர வேண்டிய பணத்தை தான், எனக்கு ஸ்கூல்ல எந்த ஒரு ஷேரும் வேண்டாம், நீ எனக்கு பணத்தை மட்டும் திருப்பி தந்தா போதும் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் என்ன இப்படி பேசுற, நான் உன்னை நம்பி தானே இருக்கிறேன், உன்னை நம்பி தான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன், நம்ம 2 பேருடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, நம்ம 2 பேரும் அப்படிலாம் போகணும்னு கனவு கொண்டோமே அப்படின்னு அவரை திரும்பவும் ஏமாத்த ட்ரை பண்றா. பட் இவர் இந்த டைம் அவர் உஷாராயிடுறாரு. வேண்டாம், எந்த ஒரு பிளானுமே நமக்கு வேண்டாம், நீ எனக்கு பணத்தை மட்டும் தந்தா போதும் அப்படின்னு திரும்பவும் அழுத்தி கேட்கிறாரு. அவளுடைய சுய ரூபத்தையே அவர்கிட்ட காட்டுறா. என்ன பண்ற அப்படின்னா, நீ போய் வாட்ஸ்அப்பை பாரு அப்படின்னு சொல்றா. அவரும் வாட்ஸ்அப்பை போய் செக் பண்றாரு. நிறைய போட்டோக்கள் வரிசையா வர ஆரம்பிக்குது, நிறைய வீடியோக்கள் வரிசையா வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் அவர் 1 by 1 பார்க்கும்போது அவர் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அதுல இவரும் அவளும் ஒன்னா இருந்த நிறைய பிக்சர், பேசின 18+ கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அவர் ஏன் நீ இப்படி அனுப்புற, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, ஏய் நான் இப்படிப்பட்டவ தான், நான் இப்படி தான் பண்ணுவேன், அடுத்ததா உன் ஒய்ஃபுக்கு அனுப்புவேன், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் ஃபுல்லாக போட்டு விடுவேன், என்னுடைய மூஞ்சை பிளர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மைக்கேலை மிரட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ மைக்கேல் பயந்துக்கிட்டு, அட பாவி நம்ம என்ன பண்ணோம், இவா நம்மளை ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கதற ஆரம்பிக்கிறாரு. வெளியவும் அவரால் சொல்ல முடியல. இவா திரும்ப திரும்ப மிரட்ட ஆரம்பிக்கிறா. நீ எனக்கு 20 லட்சம் தந்தாதான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்படி சொல்லும் போது 20 லட்சமா, நான் எங்க போவேன் 20 லட்சத்துக்கு, என்கிட்ட சேவிங்ஸும் இல்லை, அந்த சேவிங்ஸை தான் நீ வாங்கிக்கிட்டியே அப்படின்னு இவர் சொல்ல. பட் நோ, எனக்கு நீ பணம் தந்தே ஆகணும், 20 லட்சம் எங்கேயாவது வாங்கிட்டா, உன்கிட்ட இருக்கிற நகை, அதாவது உன் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற நகையை வித்து தந்தாலும் சரி, எப்படியாவது எனக்கு 20 லட்சம் வந்தாகணும், இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி மிரட்ட ஆரம்பிக்கிறா. இப்படி இவர் பண்ணோன்னு அவருடைய சிம் கார்டை மாத்துறாரு, எல்லாத்தையுமே மாத்துறாரு. இவர் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதனால இவா கிட்ட அவருடைய பிள்ளையோட சர்டிபிகேட் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது டிசி இவா கிட்ட போய் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய ஒய்ஃபை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அவ அவருடைய ஒய்ஃபு கிட்ட எதுவுமே சொல்லாம நைஸா பேசி, உங்களுடைய ஹஸ்பண்டை வர சொல்லுங்க, அவர்கிட்ட நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அப்போ அவருடைய ஒய்ஃபும் மைக்கேல் கிட்ட போய், நீங்க போனா அவங்க தந்துருவாங்களாம், நீங்களும் ஒரு சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இவர் சரி ஒரு சைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது அவர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போறாரு. போன உடனே கதவு அடைக்கப்படுது. உள்ள 2 பேர் இருக்காங்க. 2 ஆம்பளையால் இருந்துட்டு அவரை மிரட்டுறாங்க. நீ பணம் தரல அப்படின்னா நடக்கிறதே வேற, நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது,
எங்க போனாலும் நாங்க இன்டர்நெட்ல போட்டு விட்டுருவோம். நீ போலீஸ் கிட்ட போனாலும் எங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரை தெரியும். அதனால எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு பயமே இல்லை. நீ எங்க போனாலும் நீ எங்க கிட்ட தான் திரும்பி வந்தாகணும். நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு எங்க கிட்ட தந்துட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவரை அனுப்புறாங்க. அப்போ அவருடைய மனசுல சரி நம்ம எப்படியாவது பணத்தை பிரட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே வராரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே கார்ல போறாரு. போயிட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தரட்டியா கடன் கேட்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் கடன் கேட்கிறாரு. இப்படி கேட்டு ஒரே நாள்ல 5 லட்ச ரூபா ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி அடுத்த நாளே அவகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பேலன்ஸை நீ எப்போ தருவ அப்படின்னு சொல்லி அவ மிரட்டுறா. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இவ நம்மளை எப்படி இருந்தாலும் விட மாட்டா. நம்ம 20 லட்சம் கொடுத்தா கூட இவ திரும்பவும் பணத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் பண்றாரு. சரி, இவளுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரை தெரியும்னு சொன்னா ஒருவேளை இவ சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா மாட்டிப்போம். ஸோ அதனால நம்ம சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அங்க உள்ள போலீஸ் இதுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அங்க போய் இவர் கேஸை ஃபைல் பண்றாரு. அங்க போய் பண்ணும்போது தான் அவருக்கே தெரிய வருது இவளுக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு அவருக்கு அப்போ தெரிய வருது. ஸோ அதனால அவரு கூட கொஞ்சம் தைரியமா இருக்கிறாரு. அங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க அவளுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, மீதி பேலன்ஸை நான் உனக்கு தாரேன், எங்க வரணும் எங்க தரணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு போலீஸ் அவகிட்ட சொல்றாங்க. அப்படி கேட்கும்போது அவ சொல்றான், ஏய் நீ ஸ்கூலுக்கு தந்தா போதும், பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே வர சொல்றான். சரி, இவரும் ஒரு பேக்ல பணத்தை வைக்கிற மாதிரி சும்மா ஒரு பேக்கை எம்டி பேக்கை கொண்டு போறாரு. அப்படி போகும்போது பின்னாடியே போலீஸும் அப்படில வாட்ச் பண்ணிட்டே போறாங்க. அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகி ஆஃபீஸ் ரூமுக்குள்ளேயும் போறாரு. அவரு ஆல்ரெடி ஹிடன் கேமராவும் வச்சிருக்காரு. ஸோ அவ அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கா. சரி நீ பணத்தை தான் அப்படின்னு சொல்லி வாங்குற எல்லாத்தையுமே இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படியே பின்னாடியே போய் போலீஸ்காரங்க அவளை அங்க அரெஸ்டும் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவ இவரே மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவ மட்டும் இல்ல, இவ பின்னாடி 2 ஆண்களும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நிறைய ஆண்களை பெங்களூர்ல ஏமாத்திருக்காங்க. முக்கியமா ஐடில நல்ல வேலை பார்க்குறவங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்கள பார்த்து இவன் டார்கெட் பண்றது, அவங்க கிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசி அவங்கள ஈஸியா கரெக்ட் பண்ணி இவ வலையில சிக்க வச்சு அதுக்கப்புறமா இவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கா. பணத்தை அவங்க கிட்ட இருந்து பிளாக்மெயில் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இதனால இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா கர்நாடகாவில் பேசப்பட்ட ஒரு வழக்கா இருக்குது. 2025 தான் இவளை அரெஸ்டே பண்றாங்க. ஏப்ரல் 1 அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறாங்க. இவ கூட அந்த 2 பேரையும் சேர்த்து. ஸோ மக்களே, இந்த கேஸ்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஈஸியா நம்ம கிட்ட வருது அப்படின்னா நீங்க உஷாரா இருக்கணும். இது சரிதானா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நீங்க பார்க்கணும். சிலர் இந்த மாதிரி பெண்ணாசைனால ஏமாறுவாங்க, சிலர் பணத்தாசைனாலேயே ஏமாறுவாங்க. அதாவது நான் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் சம்பளத்துல வேலை வாங்கி தரேன், இல்லைன்னா நீங்க 1000 ரூபாய் கட்டினா அடுத்த வாரம் நான் உங்களுக்கு 2000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற MLM கும்பல் இருக்குது. ஸோ இதுலலாம் நீங்க சிக்காம இருக்கணும். எந்த ஒரு விஷயமே ஈஸியா நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப 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 உஷாரா இருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழியே வெட்டி வச்சிருக்கலாம். ஸோ கவனமா இருங்க காய்ஸ். சரி நண்பா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த உலகத்துல உங்களை ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. அது நிறைய பேருக்கு ஏமாறாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா உதவும். சரி, இப்படியும் ஏமாத்துவாங்களா அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. யாருமே இனிமே இந்த மாதிரி ஏமாறவே கூடாது. கண்டிப்பா எல்லாருமே இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.